as and when they occur. For charges levied reflected in the ledger, we will show a separate entry, that too only at the year end. That will be more than sufficient. Any margin blocked at the end of the year, that also has to be parked separately. Right? This is all we have seen. இது போக வேற என்ன நடந்திருக்கு ஆக்சுவலா? What other events have happened for which we need to pause appropriate entries? பணம் உள்ள போனது, பணம் வெளியே வந்தது, என்ட்ரி போட்டோம். இயர் எண்ட் மார்ஜின் பிளாக்கேஜ் போட்டுட்டோம். சார்ஜஸ் கொஞ்சம் லெவி பண்ணதுக்கு மொத்தமா ஒரு என்ட்ரி போட்டோம். நீ இதுக்கு மேல வேற என்னென்ன பண்ணணும்? கங்கா என்னம்மா பண்ணலாம்? சீனியர் கங்கா, ஜூனியர் கங்கா, எனி ஒன்? சார் சொல்லுங்க கங்கா, என்ன என்ட்ரி போடணும்? வேற என்ன இன்னும் என்ட்ரி போடாம வச்சிருக்கோம்? பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல் என்ட்ரி அதெல்லாம் போடணும் இல்லைங்க சார்? பர்ச்சேஸ் என்ட்ரி, சேல் என்ட்ரி போட்டா என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட். ப்ராஃபிட் கிடைச்சிரும். இல்ல லாஸ்னா லாஸ் கிடைச்சிரும். ஆமாங்க சார். ஸோ ஈக்விட்டிஸ்ல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன்கர் ஆயிருக்கு, F&O பொசிஷன்ஸ்ல பை என்டரிங் இன்டு டிரான்சாக்ஷன்ஸ் வாட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஹஸ் பின் இன்கர்ட், அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் என்ட்ரி போடல ஆச்சா. அண்ட் இயர் எண்ட்ல ஏதாவது ஸ்டாக்ஸ் கையில் கீது இருந்ததுன்னா அதுக்கும் என்ட்ரி போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு லெஜர்லேருந்து பணம் போயிருக்கும் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். ரைட்? ஸோ ப்ராட்லி தீஸ் ஆர் தி த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் என்ட்ரிஸ் தட் ஆர் பெண்டிங் டு பி அக்கௌண்டட். ஓகே, சரி, அதுக்கு எப்படி என்ட்ரி போகிறதுன்னு பார்க்கலாம். ஈக்விட்டிக்கு வந்தோம்னா என்ன நடந்திருக்கு? இன்ட்ராடே transactionsல there is a loss of 13,000 that has been incurred. Okay, so this is intraday profit or loss. Short term capital gain கொஞ்சம் இருக்கு, long term capital gain ஒன்றும் இல்லை. In this case 0. Okay, and then there are some expenses which have got incurred, which is all appearing below. Brokerage charged by the stock broker, some exchange transaction fees, GST on the brokerage, STT means securities transaction tax, SEBI turnover, stamp duty and all of that. Okay, so equitiesல மட்டும் பார்த்தா இந்த கேஸ்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எதுவும் இல்லை, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கொஞ்சம் இருக்கு, இன்ட்ராடே ப்ராஃபிட் லாஸ் கொஞ்சம் இருக்கு, தென் சம் எக்ஸ்பென்சஸ் ஆர் தேர். இது லாஸ்ங்கிறனால மைனஸ்ல இருக்கு, இது ப்ராஃபிட், இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் because of which I have shown it as a negative number. Okay, if we add up all of these, what is happening? ஒரு 10,424 லாஸ் இருக்கு ஈக்விட்டிஸ்ல. இந்த கெயின்ஸ் அண்ட் லாசஸ் அண்ட் ஆல்சோ கன்சிடரிங் தி எக்ஸ்பென்சஸ் ஆர் சார்ஜஸ் லெவிட் எல்லாம் சேர்த்துனா 10,424 வருது. எதுக்கு இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் சேர்த்துறோம்? ஏற்கனவே அங்க லெஜர்ல எக்ஸ்பென்ஸ்னு இயர் எண்ட்ல ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டோம் இல்லையா? am I correct? Yes sir. We will pass one single entry at the year end அப்படின்னு சொல்லி இங்க நம்ம போட்டோமே 1925 மொத்தமா என்ட்ரி போட்டிருக்கோம் இல்லையா? இருந்தாலும் எதுக்கு மறுபடியும் இங்கேயும் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்க்கிறோம்? அங்க போட்ட எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி pertains to expenses not directly related to any trading activity. In the sense, not related to any contract of buying or selling shares or securities or futures or options. அது தவிர இன்கர் பண்ண சார்ஜஸ் தான் இங்க லெட்ஜர்ல போஸ்ட் ஆயிருக்கு. பிளெட்ஜ் சார்ஜஸ்,
and few other similar items, AMC charges for the கான்ட்ராக்ட் என்டர் பண்றதுக்காக பண்ண செலவுகள், brokerage charge, securities transaction levied, all of that என்ட்ரிஸ்லயே நெட்டா வந்துரும். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, புக் வவுச்சர்னு கொஞ்சம் என்ட்ரிஸ் பார்த்தோம், for which we said we will account in a different manner. இங்க இருக்கிற என்ட்ரிஸ்லயே இந்த brokerage STT எல்லாம் வந்து கன்சிடர் ஆகி தான் நெட் அமௌண்ட் தான் போஸ்டே ஆகும். ஓகே, which is why these expenses don't appear separately in the ledger. கீழே அதர் சார்ஜஸ்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அந்த அதர் சார்ஜஸ் தான் லெஜர்ல தனியா வருது. அதுக்கு நம்ம லெஜர்ல இருக்கிறத படி மொத்தமா என்னன்னு பார்த்து ஏரன்ல ஒரு என்ட்ரி போடுறோம். பட் தீஸ் இந்த சார்ஜஸ், brokerage, STT, ETT, exchange transaction charges, all of that, those are pertaining to the various trades that were undertaken on shares, F&O and all that. So those will have to be separately considered and accounted. Okay, Zerodha கேஸ்ல அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ப்ராக்கர் இந்த சார்ஜஸ் தனியா காமிச்சிடறான் அப்படின்னா தென் அதுக்கு தனியா என்ட்ரி போட்டுட்டு யூ கேன் கன்சிடர் ஒன்லி தீஸ் அமௌண்ட்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தி இயர் அண்ட் என்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ ஈக்விட்டியில் என்னாச்சு, இதில் போட்டேன், I'll just put a total here. So long-term capital gains is 0, short-term capital gains 27,500, intraday loss of 13,181, expenses incurred under various hits 24,785, everything put together 10,424 is the loss in the equity segment. Okay, clear so far? Any doubts, anyone? இதுல ஏன் நான் 3 ஹெட்டா பிரிக்கிறேன் அப்படின்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு செப்பரேட் டேக்ஸ் ரேட், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் செப்பரேட் டேக்ஸ் ரேட், இன்ட்ராடே ப்ராஃபிட் ஆர் லாஸ் ட்ரீட்டட் as speculative business transaction, right? So that is why I'm segregating these into different heads, and we will also pass entry in different ledgers. இதை வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் காமிப்போம், இதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் லெஜர்ல என்ட்ரி போடுவோம், இது வந்து இன்ட்ராடே லாஸ்ங்கிற லெஜர்ல என்ட்ரி போடுவோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்டர் வேரியஸ் ஹெட்ஸ் we will post. Okay, இதே F&O side வந்துட்டீங்கன்னா you don't have to bother about multiple heads, everything is business, right? So the profits or losses made and charges levied by the broker, exchange, all of that together you can consider in one column itself. So F&O it is coming to around 1,34,000 loss in this case. All of you are with me so far? இப்போ டிஸ்கஸ் பண்ண ரெண்டு ஷீட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஈக்விட்டி அண்ட் F&O. இந்த கேஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுவும் இல்லை, ஸோ ஐம் நாட் கன்சிடரிங். இருந்தாலும் இட் வில் பி சிமிலர் டு வாட் யூ டூ ஃபார் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் இதில் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் taxation is different, equity mutual funds taxation is different. To that extent you will have to segregate and pass entries separately in books so that we have clarity on the appropriate tax rate. ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண இந்த செக்ரிகேஷன், குவான்டிஃபைங் P&L from these. I will take it that everybody is clear unless yeah, சொல்லுங்கம்மா. சொன்னீங்கல்ல சார், நீங்க ஈக்விட்டி ஆமாம்மா. அது மட்டும் ஒன்ஸ் எடுக்க சொன்னாங்க. Okay, so ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் we said there can be 3 scenarios. One, ஒரே நாள்ல வாங்கி வித்தா it becomes intraday speculative profit. Okay, that will be deemed to be a business income, that to speculative business, and so that has to be accounted separately in books so that it is easier to report it appropriately in the tax return. One. Second, வாங்கி 12 மாசத்துக்குள்ள வித்துட்டா it is short term capital asset for which the gains will be treated as short term capital gains, taxable at 15% or the appropriate rate depending on the facts. So that is something that we need to account separately. More than 12 months கழிச்சு வித்தா it will become long term capital gains, and in the transactions of buying, selling, all of that, அதுக்காக brokerage, stock exchange எல்லாம் நிறைய expenses போடுவாங்க.
That also we are arriving at separately. And for these transactions, we don't have to pass separate entries for each transaction. ஒவ்வொரு தடவையும் இன்னைக்கு இவ்வளவு வாங்கினாங்க, அன்னைக்கு இவ்வளவு வித்தாங்க, அந்த ஒர்க் எல்லாம் தேவையே கிடையாது. இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு சிங்கிள் ஜேர்னல் என்ட்ரி போட்டாலே போதும். ஓகே, என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவோம்? ஈஸ்வரன், மேபி யூ கேன் டெல் மீ. So let's say we have one Zerodha ledger. ஓகே, Zerodha ஃபண்டிங் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். அந்த லெஜருக்கு தான் வந்து பணம் போடுறேன், எடுக்கிறேன், அதெல்லாம் பண்றேன். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எப்படி என்ட்ரி போடலாம்? இந்த லெஜர் டெபிட் பண்ண போறீங்க, நான் லெஜர் நேம் எல்லாம் கொடுத்துறேன். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃப்ரம் ஈக்விட்டிஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃப்ரம் ஈக்விட்டிஸ், intraday profit or loss, demat expenses, Zerodha. Entry போடலாம் ஐஸ்வர். சார். சார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இது இல்லை சார் ஈக்விட்டிஸ்ல. ஓகே, ஒருவேளை கெயின் இருந்தா கிரெடிட்ல அமௌண்ட் போடுவோம், லாஸ் இருந்தா டெபிட்ல Loss. போடுவோம். இங்க எதுவும் இல்லை, அதனால ஜீரோ. ஓகே, ஷார்ட் டைம் இருந்ததுன்னா கிரெடிட்ல போடுவோம் சார். ஷார்ட் டைம் கெயின் இருக்கு, அதனால கிரெடிட். 27.5 டெபிட்ல ம். போட்டுருப்போம் சார். ஓகே, தென் இன்ட்ராடேல Intraday லாஸ் loss. இருக்கு சார். ஸோ 13,181. டெபிட்ல போட்டுறோம். ஓகே, டிமேட் எக்ஸ்பென்சஸ் 10,424. 10,000 அது எங்க இருக்கு? அது டோட்டல்மா, எக்ஸ்பென்சஸ் மட்டும் வந்து Yes, 24,000. ஓகே சார். அதுவும் டெபிட் பண்ணிடுறோம் சார். Debit the expense. 24,785. Everything else will come and sit in. Zerodha funding account சார். ஆமா. Okay. So this is the single journal entry that you will pass at the end of the year. Yes, sir. So transaction wise, for every contract note, stock item wise, none of that is warranted. Okay. இவ்வளோ Okay. கேபிட்டல் கெயின் வந்தது ஈக்விட்டிஸ்ல லாங் டேர்ம், இவ்வளோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாஸ் வந்தது, இவ்வளோ இன்ட்ராடேல ப்ராஃபிட் ஆர் லாஸ், so much of expenses were incurred, and this is the net impact which needs to be reflected in the Zerodha funding account. ஓகேயா, கிளியரா? முந்தின ரவுண்ட்ல புரியாதவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சிருக்கா? எனி மோர் doubts on this or still need more clarity? சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்கண்ணா. சார் இஃப் இன் கேஸ் வந்து இந்த கேஸ் வந்து டேக்ஸ் ஆடிட் போகுது 2 crore அண்ட் எபோவ் போச்சுன்னா சேம் இதே மாதிரி ஒரே சிங்கிள் என்ட்ரி போடலாமா, இல்லை அதுக்கு வந்து ஒவ்வொரு என்ட்ரியா மெயின்டைன் பண்ணுவோம் சார்? சிங்கிள் என்ட்ரி போடலாம், பிரச்சனை இல்லை. சிங்கிள் என்ட்ரியா போட்டுக்கலாங்களா சார்? You anyway have the underlying information separately in Excel, no? ஓகே சார், ஓகே சார். And if there is a person who is doing only this business, ஓகே சார். you can even take benefit of the 10 crore tax audit threshold. ஓ 10 crore thresholdங்கிறது என்னது? சார் தெரியலையே சார். இல்லையா? In case அதனோட cash receipts are less than 5% of the total receipts, cash payments are less than 5% of the total payments, then up to 10 crores tax audit is not warranted. ஓகே சார்.
If somebody is doing only this business, ஓகே சார். then typically they will not be doing anything much in cash. Demat accountல cashல கொண்டு போய் பணத்தை Yes. கட்ட முடியுமா? முடியாது சார். Everything will happen only through bank. பேங்க். எஸ் சார். Acha? So because of that, you can very well take benefit of 10 crore threshold limit. In case additionally வேற ஏதாவது பிசினஸும் பண்றாங்க அப்படின்னா எல்லா பிசினஸையும் சேர்த்து 10 crore டர்ன் ஓவர் இருக்கா, இந்த 5% Okay, threshold எல்லா பிசினஸையும் சேர்த்து மீட் ஆகுதான்னு பார்த்துட்டு if it is within the threshold you can very well take benefit of the 10 crore threshold. ஸோ இந்த மாதிரி Okay. கேசஸ் ஆடிட் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். கம்மி. ஓகே சார். என் ஓகே. ஸ்க்ரீன் ஒழுங்கா தான் தெரியுதா? எஸ் இல்ல சார். என்ன உங்களோட சுத்தி அமுத்திட்டு பிக்சர் கொஞ்சம் மட்டும் block வந்து எக்ஸல்ல மறைச்சிருச்சு சார். இருங்கம்மா. அமுத்திட்டேன்னு நினைக்கிறேன் தெரியாம. Let me leave and come back itself. Okay. Yeah, sorry. I'll just quickly share my screen. So equities kana entry, everybody is clear? Any doubts for anyone? Yes, sir. Nama, yes, doubts are there or clear? That's clear, sir. Clear. Okay, done. சரி. F&O வருவோம். F&Oல என்ன பண்ண போறோம்? In fact, here also we can have this separately. ஏன்னா உங்களுக்கு அந்த இதுல ரிப்போர்ட் பண்றதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Reflecting in the ITR. So this much is the profit or loss. This much is the expense. P&L. சார் நீங்க ஃபைனலா நம்ம என்ன லெட்ஜர் யூஸ் பண்ணலாம் டேலிலன்னு சொல்லி கொடுப்பீங்களா சார்? என்ன மாதிரி லெட்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம்னு? அதையும் சொல்லணும்னா சொல்லிடுறேன். ஆமா சார், அது சொல்லிருந்தேன் சார். அதுக்கு ஏன்னா நம்ம F&Oக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கலாம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா சார்? ஆமாம்மா. அதனால கேட்டேன் சார். ஓகே. இன்ஃபேக்ட் அப்போ இங்கே எப்படி போட்டுறேன், டிமேட் எக்ஸ்பென்சஸ் ஈக்விட்டின்னு போட்டுக்கலாம் இந்த லெஜர். ஓகே. So this is specific to equity. If there are people who are this itself will do, doesn't matter. So இதுல வந்து contract level there is a loss of 1,05,000. Charges have been levied for around 28,000 and on the whole we are staring at a loss of 1,34,000. இதுக்கு என்ன என்ட்ரி போடலாம்? இளங்கோ சொல்றீங்களா? இளங்கோ இருக்கீங்களாமா? இளங்கோ கால் இல்லையா? இல்ல கிருத்திகா, do you want to give it a try? How much entry? கிருத்திகா, காத்து சத்தம் மட்டும்தாம்மா கேக்குது. சார்
சொல்லுங்க என்ன என்ட்ரி போடலாம்? டிரான்சாக்ஷன் லெவல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் 1,05,900 சொல்லியிருக்கேன் லாஸ். சார் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. சார் லாஸ் வந்து 1 லாக்ங்க சார். டெபிட்டா கிரெடிட்டா? சார் டெபிட். டெபிட் ஆல் லாசஸ். சரி. அப்புறம் சார் எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்டுங்க சார். கிரெடிட்டா? கோல்டன் ரூல் என்ன சொல்லுது? சார் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டுங்க சார். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் Credit கிரெடிட் ஆல் all இன்கம். incomes. இன்கம். சரி. Credit will go to Zerodha because to the extent of this loss you have to pay money to them. They are giving you credit temporarily, you will have to pay money back to them. Acha? Okay, sir. That will become credit. Okay, sir. இப்போ ஈக்விட்டி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு என்ட்ரி போட்டாச்சு, கெயின் ஆர் லாஸ் என்னன்னு பார்த்து என்ட்ரி போட்டாச்சு. F&Oக்கு எப்படி என்ட்ரி போடுறதுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், நான் இங்கே பார்த்தீங்கன்னா டிமேட் எக்ஸ்பென்சஸ் ஈக்விட்டியோட தனியாக வச்சுருக்கேன், F&Oவோடது தனி லெஜர் வச்சுருக்கேன். Because equity related expenses you will not be able to claim. Strictly speaking, you cannot claim only STT, everything else you can claim. But in practice, it is very difficult to allocate the expenses to each trade. And the DMAT statement also will not reflect all these expenses in quantifying capital gains amount. Unless volume is very high, expense வந்து லட்சக்கணக்கில் இருக்கு, அதை போட்டோம்னா ஒரு 20,000-30,000 டேக்ஸ் மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் we can look into the possibility of allocation to the various trades. எக்ஸ்பென்ஸ் மினிமலாக தான் இருக்குது, ஒரு 20,000, 30,000, 50,000 தான் இருக்குது ஆன் ஈக்விட்டி செக்மெண்ட் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் பிரேக் யுவர் ஹெட் இன் allocating these expenses to the various trades because the broker itself does not give that kind of information. ஓகே, நான் அதெல்லாம் பண்ணணும்னா கான்ட்ராக்ட் நோட்லாம் பார்த்து உட்காந்து அலோகேட்லாம் பண்ணணும். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட், நாட் வர்த் தி டைம் அண்ட் எஃபர்ட். ஓகே, ஸோ ஈக்விட்டிக்கான எக்ஸ்பென்சஸ் தனியாக வச்சாச்சு, F&Oக்கான எக்ஸ்பென்சஸ் தனியாக வச்சாச்சு, அண்ட் F&O ரிலேட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்கிங் இன் அ செப்பரேட் லெஜர். ஈக்விட்டிஸில் லாங் டேர்ம் தனியாக, ஷார்ட் டேர்ம் தனியாக, இன்ட்ராடே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க் செப்பரேட்லி இன் டிஃப்ரெண்ட் லெஜர்ஸ். ஓகே, any doubts so far on this? நோ சார். நோ. கவிதாக்கா, உங்களுக்கும் கிளியர் ஆயிடுச்சா? புரிஞ்சுதா? இது போக வேற என்ன பண்ணும்? சார் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க ஈஸ்வர். சார் இப்போ ஹோல்டிங் தெரியுதுங்க, ஹோல்டிங் தனி என்ட்ரி போட வேணாமா சார்? அதுக்கு தான் வரேன் அடுத்து. ஓகே, ஸோ ஹோல்டிங் ரிப்போர்ட் நான் டவுன்லோட் பண்ணல, I'll just quickly download it now. So in Zerodha, if you go to portfolio under holdings, you can get the report. As at 31st March 2022 is what I am looking at. இதுல வந்து what has happened, இதுல வந்து குவான்டிட்டி அவைலபிள்னு ஒன்று இருக்கு. இன்ஃபேக்ட் இங்கே வந்து இன்வெஸ்டட் வேல்யூன்னு ஒன்று வந்துருச்சு ஆச்சா. ஸோ தட் இன்வெஸ்டட் வேல்யூ இஸ் வாட் இஸ் தி மணி தட் ஹஸ் கான் டுவர்ட்ஸ் அக்வைரிங் வேரியஸ் ஷேர்ஸ். ஓகே, so in this case there are shares of Kotak Bank, Marico, Naukri, Pidilite, Titan, and then there are some investments in some exchange traded funds, liquid Bs, liquid ETFs and all that. So இதெல்லாம் சேர்த்துனா invested value is coming to 53 lakhs. Value கொடுக்கலனாலுமே if you have the quantity and the acquisition price, you can arrive at value yourself.
ஸோ இங்கே ஆவரேஜ் அக்விசிஷன் ப்ரைஸ் 1760 மல்டிப்ளைடு பை தி குவான்டிட்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் நிறையா இருக்குது. குவான்டிட்டி அவைலபிள், அப்புறம் ஏதோ குவான்டிட்டி டிஸ்கிரிப்பண்ட், சம் ப்ராப்ளம் இஸ் தேர் இன் தி குவான்டிட்டி, மொத்த குவான்டிட்டியில் எவ்வளோ லாங் டேர்ம், எவ்வளோ வந்து மார்ஜினுக்கு பிளட்ஜ் ஆயிருக்கு, and how much has been pledged towards getting loan. Okay, இந்த மாதிரி various categories are there. So இப்போ இதில் கொட்டக்ல பார்த்தீங்கன்னா there is the quantity is free, Marico quantity is free, but liquid bees 1000 units have already been pledged for margin. Similarly Naukri, Pidilite, Titanலாம் shares are available but they have been pledged. இப்போ வந்து விற்க முடியாததை அதை வந்து செக்யூரிட்டியாக கொடுத்து மார்ஜின் வாங்கியிருக்காங்க. ஓகே, so what will happen for trading? It is not necessary that you should always have only money with you. You can use the money to invest in shares and pledge those shares for getting margin also. So depending on the nature of the stock, there will be a haircut. So share oda value 5 லட்சம் இருக்கு அப்படின்னா அதை pledge பண்ணீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் மார்ஜின் கொடுப்பாங்க broker. Okay, each broker will have different policies. In this case, stocks have been pledged for getting margin, which margin will then be used for trading in futures and options. Okay, so overall உண்மையாவே எவ்வளோ இருக்குன்னா இந்த பிளெஜ்டையும் சேர்த்திக்கணும். ஸோ குவான்டிட்டி கொட்டக்ல வந்து 400 is available, both pledged and unpledged. இதில் ஒரு 1003, இதில் ஒரு 1000, இங்கே ஒரு 1125, 1250 and all that. Okay, இதில் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட், I know the facts of this case, so I am telling you. If required, you might have to discuss with the client and ascertain the facts better. In the exchange traded funds என்ன அப்படின்னா it is similar to a savings account investment. Okay, it will be invested in very short term debt securities, and so periodically they will keep issuing additional units towards interest. So originally 1000 units have been purchased and the interest add ஆகி extra 3.21 வந்திருக்கு, but originally acquired is only 1000. So in this case alone I am pegging it to 1000 units. Okay, actually if you okay, they will anyway considering lower price share, then it's fine. இப்போ இந்த quantity into average price போட்டோம்னா how much money has gone towards making the investment ங்கிறது வந்துடும். Actually on the liquid ETF adjustment is not warranted because they are making an adjustment in the price, so you will anyway get the same proper holding value only. So இதில் போட்டால் எவ்வளோ வருது, quantity into average price போட்டோம்னா 5328,762, and this is what we already saw over here also. Okay, so even if you don't get the invested value directly, you can arrive based on the quantity and the average price. And remember, invested value is what needs to be considered, not the closing value as a 31st March. வாங்கும்போது என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தான் we will have to reflect in books, not the value as at 31st March. இந்த கேஸ்லேயே வாங்கும்போது 53,28,000, 31st March அன்னைக்கு the value was 5337, unrealized profit of 8,800 is there, but we will consider only the invested value for our entries. So ledgerல இருந்த பணத்துல இருந்து ஒரு 53,28,000 has gone for making investments in equity. So இதுக்கு என்ன பண்ணுவோம், investments, equities, investments, liquid mutual funds. What name did I use there? Zerodha funding account. Year end இருக்கிற ஹோல்டிங்க்கும் one single entry at the end of the year. The entry யார் சொல்றீங்க? Any volunteers? பாலாஜி ட்ரை பண்றீங்களா? பாலாஜி கால் இருக்கு அப்படியா? எஸ் பாலாஜி. இப்போ இதில் வந்து லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு
liquid Bs and liquid ETFs. அதனுடைய வேல்யூ எவ்வளோ? 10 லட்சம் 10 லட்சம் மொத்தம் 20 லட்சம். So 20 lakhs has to be parked in liquid mutual funds. டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா? டெபிட் பண்ணும். எதனால? உள்ள வருதுங்க சார். Debit what comes in? You are getting assets in the form of units of mutual funds. சரி. Equities மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துனா எவ்வளோ வருது? 3328,762.5. 3328,762.5. Credit Zerodha funding account. Okay. ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? ஈக்விட்டி வாங்கி விற்றதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு என்ட்ரி போட்டோம். F&O பொசிஷன்ஸில் இன்கர் பண்ண கெயின் லாஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு என்ட்ரி போட்டோம். வாங்கி விற்காமல் இருக்கிற ஈக்விட்டி அந்த ஹோல்டிங்க்கு ஒரு என்ட்ரி போட்டோம். மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸும் எதாக இருந்ததுன்னா தட் ஆல்சோ ஹேஸ் டு பி சூட்டபிளி அக்கௌண்டட். இந்த கேஸில் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இல்லை. ஸோ we are not specifically considering that. Entries will be similar to equity investments. Only thing you might want to segregate them into equity oriented funds separately, debt oriented funds separately. Two separate ledgers can be maintained. Okay. So இந்த மூணு டிரான்சாக்ஷன்ஸ்க்கான என்ட்ரிஸ் எப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அங்கே டேலியில் எப்படி போடுறதுன்னு ஒரு காலம் வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே இன்கார்பரேட் பண்ணலாம். ஓகே. எந்த லெஜர் டெபிட் கிரெடிட் அதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டேன். ஸோ ஐ வில் நாட் பி ஸ்பெசிஃபிக்லி கவரிங். பட் அந்த ஜீரோடா ஃபண்டிங் லெஜரில் வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறத we can cover here. We talked about. Can I proceed? Any doubts on what we've covered so far? If there is anything, you can let me know. I take it that everything is clear so far. Okay. நம்ம இங்க பார்த்த என்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே Zerodha ledger credit ன்னு சொன்னோம். But like I said at the beginning of our discussion itself, for ease of reference, I am following a reverse methodology here. இங்க debit ன்னு இருக்கிறதெல்லாம் tallyல credit ன்னு போடுவீங்க. Okay. So tallyல creditனா இங்க debit is what has to come. So equity இனுடைய net amount in Zerodha ledger is 10,244.0121. So அதனுடைய என்ட்ரி இங்க கொண்டு வரேன். F&O transactions 134,759. I am bringing that one also here. Then you have holdings 53,28,762. I am bringing that also here. இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்னா என்ன க்ளோசிங் பேலன்ஸ் வருது? 1,62,091. ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த லெஜர்ல என்ன இருந்தது? 1,62,091. ஓகேயா? புரிஞ்சுதா? Yes, sir. Say about RE80. Okay, Shabnaka wants a little bit of understanding about real estate investment trust. Once we clear any doubts on this, I will just throw a little bit of light on that. Any doubts, people? Entries la, நான் போட்ட workingsல இல்ல calculationsல. இந்த ஈக்விட்டிஸ் ஹோல்டிங்க்கு வச்சிருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லெஜர் alone will come and sit in balance sheet. And of course, the Zerodha funding account is also going to be sitting either under your loans and advances or sundry debtors, wherever you want to park it. All of the other ledgers that we used here, they are all P&L ledgers.
income or expense ledgers depending on the case. Okay. So without passing various entries for each transaction of buy and sell and all that, we still achieve our objective of reflecting in tally what is the gain or loss earned or what is the profit or loss that has happened in F&O equity separately, holding என்ன இதுக்கெல்லாம் தனித்தனியா year endல ஒரு single entry போட்டு we will arrive at the original objective without spending too much of time, because all information is available with the stockbroker and it is provided to us in Excel. அதை மறுபடியும் உட்காந்து டேலியில் ரெப்ளிகேட் பண்ணி அண்ட் இன்ஃபேக்ட் டேலியில் வந்து FIFO பேசிஸ் அதெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் என்ட்ரி போட்டாலும் கடைசியில் கேபிட்டல் கெயின்ஸுக்கு டேலி பேஸ் பண்ண மாட்டோம். We will rely on the capital gain statement provided by the broker only. Then what is the point in simply breaking our head in passing so many entries, right? அதனால these sort of single entries at the year end itself will be more than sufficient for charges, gains or losses from equities, mutual funds, expenses, F&O related gains, losses, holding as at the year end, all of that. And next year போகும்போது என்ன பண்ணிக்கலாம், எப்படி வந்து மார்ஜின் வந்து ப்ரீவியஸ்லி பிளாக் ஆனதை ரிவர்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி யூ கேன் வெரி வெல் கன்சிடர் reversing the margin, reversing the holding value in equities and creating a new holding value to the extent of the next year end value. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, in fact you can even pass one single journal adjustment also. Let us say for example holdingல இருக்கிறதுல ஒரு 3 lakhs worth stock next yearல வந்து ஒரு 4 lakhsக்கு வித்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு இயர் முடிச்சிட்டோம். I am just stretching forward to maybe 1 month in the next year. Okay, holding 53 lakhs இருக்கு, அதில் இருக்கிற 3 lakhs worth stock has been sold for 4 lakhs. அப்போ என்ன ஆகும், you will reflect say short term capital gains equities அப்படின்னு சொல்லி we will recognize 1 lakh. I am presuming that it is short term in this case, and we will debit is Zerodha funding account for 1 lakh. அச்சா, இதுதான் நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம். ஆனால் உண்மையாகவே Zerodha ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கும், எவ்வளோ பணம் வந்திருக்கும், 1 லட்சமா 3 லட்சமா 4 லட்சமா? Stock having cost of 3 lakhs has been sold for 4 lakhs. Forget about expenses and all that for now, resulting in short term capital gains of 1 lakh. What will be the credit entry in Zerodha ledger? Will it be 1 lakh, 3 lakhs, 4 lakhs, 7 lakhs, 8 lakhs? 1 lakh sir. 1 lakh. யாரது? Priyanka sir. பிரியங்கா. ஏமா 1 lakh? 4 லட்சத்துக்கு வித்துட்டு உங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தா போதுமா? சந்தோஷமா இருப்பீங்களா? Creditல 1 lakh இருக்கு. என்னம்மா? Holding stock. 3 லட்சம் அளவுக்கு ஸ்டாக்கை 4 லட்சத்துக்கு வித்துட்டேன். என்னோட ஹோல்டிங் குறையுமா குறையாதா? Korean sir. குறையும். ஸோ 3 லட்சம் வர்த்து ஸ்டாக்கு வித்து 4 லட்சம் எனக்கு பணம் வரணும். 3 லட்சத்துக்கு ஸ்டாக் வாங்கும்போது 3 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டாங்களா? இங்க எடுத்துட்டாங்கல்ல. அதை 4 லட்சத்துக்கு விற்கும் போது அப்ப எனக்கு திருப்பி 4 லட்சம் கொடுக்கணும்ல. Tallyல only this much will come, but in Zerodha ledger, in their records, they will reflect credit of 4 lakhs. 4 lakh. Okay. அப்ப என்ன ஆகும், 1,62,000 இருந்தது, it will now increase to 5,62,091 after this transaction is
undertaken. பட் நம்ம டேலியில் என்ன பண்ணுவோம், 1 lakh கெயின் ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், ஹோல்டிங் குறையுதா இப்போ? Yes or no? From my holding, I have sold stock which had cost of 3 lakhs. அப்போ my investment in equity, இந்த டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணேன்னா எனக்கு 53 lakhs 28,000 வராது. I will get only 50 lakh 28,000. பட் நான் டேலியில் 53 லட்சம் வச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணோம், I will have to credit this by 3 lakhs. Debit will go to Zerodha funding account. அப்போ நம்ம புக்ஸ்லேயும் Zerodha funding அக்கௌண்ட்டில் டெபிட் இப்போ எவ்வளோ வந்திருக்கு, 4 லட்சம் வந்துருச்சா? Okay, so in subsequent periods movement in holding எவ்வளோ இருக்கோ, for that also you will have to pass an entry. Increase in holding இருந்தா investment debit credit Zerodha account, decrease in holding இருந்தா debit Zerodha credit investment ledger. Okay, that also as at the year end if you pass an entry, more than sufficient. All clear so far? Yes, sir. Okay, Clear, sir. சரிம்மா. Now this example that I have taken is a fairly simple example. Ledger is easily matching, but not all cases ledger will match directly. Okay, ஏன் அப்படின்னா, one typical example that I can give you, let's say the client is subscribing to some shares in IPO, initial public offering. First அந்த company public ஆகிறாங்க, or rather they are getting listed, they are selling shares to public shareholders, getting themselves listed on the market. அந்த IPOல sometimes shares வாங்கினாங்கன்னா money will not come into this Zerodha ledger and then go towards acquisition of shares. Money will directly go from the party's bank account towards IPO subscription. இந்த லெட்ஜர்ல அந்த டிரான்சாக்ஷன் ரிஃப்ளெக்டே ஆகாது. ஆனா ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்ல இது இருக்கும். இல்ல அதை வித்திருந்தாங்கன்னா அதனுடைய கெயின் காம்பனன்ட் வந்து உட்காரும். ஆச்சா, ஸோ அந்த ஐபிஓக்கு போன அக்கௌண்ட் அமௌண்ட்டையும் we will have to bring into Zerodha ledger for us to match the closing balance. புரிஞ்சுதா நான் சொல்றது? So although it will not get reflected directly in the Zerodha statement that you get, for accounting purposes in Tally, the money that went towards IPO will also have to get debited to the Zerodha funding ledger. Funding ledger debit, credit to the bank account from which money has gone. So this is one example which can cause a difference in the ledger. Okay, in the mari what else can come is something I don't know. Each case, each set of facts and circumstances, it might vary here and there. So directா match ஆயிடுச்சா சந்தோஷம், மேட்ச் ஆகலனா then we'll have to try to understand why there is a problem. எதை வச்சு ஈஸியா ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா we have a trade book. We have a trade book on equities. Marico, okay, this is sell. What about to buy then? ஓகே, வந்து வேற பக்கம் வந்திருக்கும். இந்த கேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். சரி பரவாயில்ல, லெட் மீ கவர் தட் ஆல்சோ, ஸோ தட் தி complication that I am going to talk about is not something that you will see in lot of cases. Very rarely only it will come. Okay. Before I get into that, any more open questions? Can I move on? சார் நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது லெட்ஜர்ஸ் வந்து தனியா நம்ம பிரிச்சு போட்டோம்ல சார், எஸ்டிடி தனியாவும் டிபி சார்ஜஸ் தனியா அதர் எக்ஸ்பென்சஸ் தனியான்னு போட்டோம் இல்லைங்களா? இப்போ நீங்க போடுற மாதிரி ஒரே லெட்ஜராவே போட்டுக்கலாமா? எனக்கு தெரியலமா, எனிவே ஈக்விட்டிஸ்ல ஒண்ணும் செட் ஆஃப் பண்றது இல்ல. ஓகே சார், பண்றோமா ஏதாவது கேसेसக்கு எக்ஸ்பென்சஸ்லாம்?
இல்ல சார். அந்த லெட்ஜர் காப்பி நம்ம புக்ஸ் மெயின்டெயின் பண்றது மட்டும்தான். மத்தபடி கிளையன்ட் குடுக்குற அந்த காப்பி வச்சு அப்படியே தான் வின்மேனுக்கு Other எடுத்துட்டு team போவோம். leaders, any other cases where we are considering the brokerage expense, taxes and all that as deduction in the context No, of sir. capital gains? No. No, sir. Okay. சரி அப்படின்னா ஒரே லெஜர்லயே வச்சு கூட முடிச்சுக்கலாம். Doesn't make much of a difference. ஓகே சார். ஓகே. எஸ்டிடி மட்டும் கிளைம் பண்ண மாட்டோம், மிச்சதெல்லாம் கிளைம் பண்ண போறோம் அப்படின்னா ஓகே, தனியா வைக்கிறதுல பிரயோஜனம் உண்டு. எனிவே எதுவுமே கிளைம் பண்றதுலன்னு முடிவு பண்ணியாச்சு. So doesn't make a difference. You can park everything in one single ledger itself. But equity separately, F&O separately. Okay, because F&O is a separate business. You can claim a reduction to the extent of those expenses. So in the case, when we look at the transactions in equity, so we have various symbols here. I'll just do a quick pivot. இந்த 430 இந்த ஒரு ஐட்டத்துல வந்து I think maybe ISI better இருக்கும் நினைக்கிறேன். Even in that, okay, some changes there in that symbol. Anyway, it doesn't matter. I don't know why it is becoming F separately and before that no F. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து 1050 bought sold. Okay, no problem. இது வந்து 1180 bought sold. Liquid Base 1000 purchased holdingல இருந்தது பார்த்தோம் 10 லட்சம். Liquid ETF 1000 purchased holdingல இருந்தது பார்த்தோம். மாரிக்கோ வாங்கவே இல்லை, வித்திருக்காங்க. அப்படின்னா என்ன ஒரு பாசிபிலிட்டி, ஏற்கனவே வச்சிருந்தாங்க, பிஃபோர் தி பிகினிங் ஆஃப் தி இயர் இட் செல்ஃப் தே ஹேட் தட் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒன் பாசிபிலிட்டி. ஸோ 31st March 2021 அன்னைக்கு ஏதாவது ஹோல்டிங் இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆனா வித்திருக்காங்க. ஏன்? இந்த ரிப்போர்ட்டே வந்து ரீசெண்டாக தான் ஜெரோதாலேயே கொண்டு வந்திருக்கான். பிஃபோர் தட் திஸ் ரிப்போர்ட் வாஸ் நாட் தேர். எக்ஸ்டர்னல் ட்ரேட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் இருக்கு. ஓகே, let me just quickly download this to Excel. இப்போ when we talked about that laptop example, Kanaga asked one question. சார் இப்போ வந்து மார்க்கெட் லேப்டாப் வேல்யூ வந்து இப்போ குறைஞ்சிருச்சு, அவர் கைக்கு வரும்போது 51,000க்கு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டாரு, இப்போ வந்து 46,000 or 45,000 வந்துருச்சு, உடனே வித்தாதானே எனக்கு லாஸ், நான் கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறமேல் விற்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா. அப்படி ஸோ ஈவன் இஃப் ஐ டோன்ட் பை டைரக்ட்லி இன் தி கேஷ் மார்க்கெட், through futures contract also I can buy and sell shares. Similarly, through option contract also shares can be bought and sold. Let me just explain through a quick example. Okay, maybe I will show you one live contract itself. That will be easier for you to appreciate. Sorry, now let's take this example of okay, I'll take Bajaj Finance itself. Okay, Bajaj Finance price as of now is 5,587. Okay, தெரியுதா? That is the existing price. Now there are some contracts that have been entered into here, few put options, few call options and all that. இங்க quantity minusல இருக்கு. மைனஸ்னா என்ன அர்த்தம்? sold. Okay, if you have bought something, you will have that item with you, it will be a positive quantity. If you have sold, it will be a negative symbol. Okay, so in this case, let's take this particular item, Bajaj Finance, June expiry, 5,600 strike price, put option has been sold for what price? 105 rupees. Okay, so 5,500 ரூபா ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு 125 குவான்டிட்டி
put option has been sold. இப்போ ஷேர் பிரைஸ் வந்து இப்போ 5587 இருக்கு. ஜூன் மந்த் முடியும் போது 5500க்கு போயிருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, I'll just quickly type this down in Excel. Bajaj Finance put option June expiry 5600 strike price, premium collected is let us say 102 rupees. This is basically sale value. Strike price, this is anyway incidental which you don't have to bother too much. End of the month price is 5500. Now in this case the option contract has been sold. Who will sell the contract? Similar to an insurance company, somebody who is willing to take the risk will sell an option contract. Option buyer enna பண்ணுவாரு? Because of buying this contract, although in the market Bajaj Finance shares are being purchased and sold only for 5000 rupees, 5500, the option buyer has a right to sell this share at 5600 because he has bought this put option. ஆச்சா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற கேஸ்ல அவங்க கான்ட்ராக்டை வித்திருக்காங்க. somebody else has bought the put option, they have sold the put option, that is why it is showing in a negative quantity 125. அப்ப என்ன ஆகும்? ஆப்ஷன் வாங்கினவரு நான் கண்டிப்பா 5600க்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேரை உங்களுக்கு விற்பேன், நீங்க வாங்கிக்கணும் அப்படிம்பாரு. ஆச்சா, அப்ப இந்த பார்ட்டி என்ன பண்ணுவாரு? சரி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி he will purchase 125 shares of Bajaj Finance for 5600 rupees. புரியுதா? Is everybody with me? At least at team lead level, is this clear? If not the juniors, because it's not something that you will see in many cases. Yes, sir. Clear. Okay, சரி. இப்ப இந்த 125 ரூபா ஷேர் அவரு விற்கிறதுக்கு ரைட் இருந்தது, வித்துட்டாரு. I am obligated to purchase from him. நானும் பணத்தை கொடுத்து வாங்கிட்டேன். இதுவும் என்னுடைய ஹோல்டிங்ல இருக்கும். இதை நான் வித்தா இதுலயும் எனக்கு கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் வரும். ஆனால் this is not a regular cash market purchase. This purchase has happened because of an options contract being exercised. Physical settlement ஆகுது. இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து நான் மந்த் முடியறதுக்குள்ள வெளியே வந்துட்டா இந்த பிரச்சனைக்கே நான் போக மாட்டேன். பட் if I hold this contract till expiry and the option buyer chooses to exercise his right, then I am obligated to purchase the shares. I have to pay the money and get the shares. And அப்படி ஷேர்ஸை வாங்கினேன்னா அதுவும் ஹோல்டிங்ல இருக்கும். அதையும் நான் விற்கணும்னா வித்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் மூலியமா கொஞ்சம் ட்ரேட்ஸ் நடந்திருக்கு இந்த கேஸ்ல. அதனால தான் இந்த மாரிகோ கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1000 ஷேர் வித்திருக்காங்க, ஆனால் வாங்கினதே இல்லை. பிஃபோர் தி இயர் அண்ட் ஆல்சோ இட் வாஸ் நாட் தேர் இன் ஹோல்டிங். ஈவன் திஸ் இயர் தேர் இஸ் நோ டைரக்ட் கேஷ் பர்ச்சேஸ், பட் தே ஹவ் சோல்டு ஃபார் 1000 units. So now let us try to quickly understand these external trades that are being talked about. Is corrupt. Some problem in that file. Anyway, doesn't matter. I'll just quickly. Data is few trades only. We can quickly look at it here itself. சரி, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா Kotak Bank 400 ஷேர் பை because of some options or future contract. This party has been forced to buy 400 shares of Kotak at 1760. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் புக்ல பைவட் போட்டப்ப கொட்டக்ல டிரான்சாக்ஷன் எதுவுமே வரல, ஆனா ஹோல்டிங்ல இருந்தது. இங்க நம்ம ஹோல்டிங் பார்த்தப்ப we said 400 shares of Kotak are there at 1760. ஏன் அப்படின்னா because there is some quantity that has devolved because of some options or futures contract. ஸோ அதனால ஹோல்டிங்ல இருக்கு. மாரிகோ இங்க ஒரு 1000 வந்திருக்கு,
இங்க ஒரு 1000 வந்திருக்கு, 2 தடவை 1000 வாங்கியிருக்காங்க. இதை வச்சு தான் ஒரு 1000 வித்துட்டாங்க, இன்னொரு 1000 ஹோல்டிங்ல பேலன்ஸ் இருக்கு. ஸோ மாரிக்கோ 1000 quantity is available. Okay. Next, if you go to Naukri, 250 bought, 125 sold, again இன்னொரு 125 bought. So இந்த 125 extra வாங்கினது தான் holdingல available in Naukri. It has been pledged. Similarly, Pidilite, 250 bought, 1000 sold, 1000 bought. Overall சேர்த்து பார்த்தீங்கன்னா 250 வாங்கியிருக்காங்க. The 250 is what is sitting here. Similarly, Titan, Kotak மாதிரியே வாங்கினது மட்டும்தான், விற்கல எதுவும். அந்த 375 is sitting in closing. Okay. So cash market is not the only manner in which you can buy or sell shares. You can end up selling or buying shares even through the futures and options market. Okay. புரியுதா? ஸோ நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட், நெட் செட்டில்மெண்ட். எக்ஸ்பைரி வரைக்கும் கான்ட்ராக்டை ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா தென் யூ மைட் ஹாவ் டு கோ ஃபார் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட். இஃப் யூ ஸ்கொயர் ஆஃப் பிஃபோர் தட் இட் செல்ஃப், யூ வில் எண்ட் அப் வித் நெட் செட்டில்மெண்ட். ஓகே, கிளியர்? எஸ் சார். Done. Hopefully, I think some basic understanding you would have got on how we need to understand the data provided by the stockbrokers, how F&O transactions have to be looked into, equities have to be looked into, how they can be accounted easily and all that. And as you go by in future cases, as and when you have doubts, we can cover. In case there are some recurring doubts or some common problems, if required, we can hold one more session also in the future. Quickly, I will cover REIT, which Swapnaka mentioned in a personal message. So there are two types of investment trusts that were introduced a few years back in India. One is real estate investment trust. The other is infrastructure investment trust. Okay. Now, what is the purpose for which these vehicles were introduced? The lot of real estate projects and infrastructure projects are capital intensive. In the sense, நிறைய பணம் வேணும். ஒரு 1 lakh square feet இருக்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் ஃபார் ஹவுசிங் வேரியஸ் கம்பெனிஸ் ஆஃபீஸஸ் அப்படின்னா யூ வில் நீட் crores and crores of money. Similarly, I am going to build a bridge of about say 2 kilometers, 3 kilometers stretch அப்படின்னா there also you will need a lot of money. Okay. And if the money that is put in by whichever investor is taking up that project, if that money remains locked in that project, then future projects will not happen at a faster pace. ஸோ நான் வந்து ஒரு 500 கோடி போட்டு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டேன், நிறைய வேரியஸ் கம்பெனிஸுக்கு வாடகை கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ போட்ட பணத்தை வச்சு நான் வாடகை வாங்கிட்டு இருக்கேன். அந்த வாடகை வச்சு தான் நான் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் நாட் ஹேப்பன். ஆச்சா? ஆஸ் அ கண்ட்ரி, இந்தியா நீட்ஸ் லாட் ஆஃப் மணி ஃபார் investing in infrastructure and real estate. Only then the economy will grow rapidly. To facilitate that, what government did, if the investor is willing, okay, they can sell, they can create units for that property. எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன அது, they pool a lot of people's money, give them units and invest that money in various shares and securities. Similarly, the person who has invested in that project can issue units to various people, collect money from them, and against that units that have been issued, those parties will get partial ownership in that property. So they will be entitled to get the rental income that is earned by that property. Similarly, ஒரு டோல் இது ஒரு பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கான இன்கம் என்னவோ, ஏன்னா nobody will do something for free. பிரிட்ஜ் கட்டினா கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு தான் இன்கம் வரும். டிபிக்கலி ரோட்ஸ் கட்டினா there is toll collection that happens. So toll collection மட்டும் அடுத்து வச்சு அடுத்த ப்ராஜெக்ட்னா it will not happen. So the investor gets an option to exit their project either wholly or partially by issuing units to various subscribers. அந்த யூனிட் ஹோல்டர்ஸுக்கு என்ன கிடைக்குது? They get a regular income.
ஷேர்ஸ்ல போட்டோம்னா எப்ப ஷேர் வேல்யூ ஏறும் இறங்கும் அதெல்லாம் தெரியாது. இதுல ரெண்டல் ஸ்டாண்டர்ட் இன்கம் மாசம் மாசம் ரெண்ட் வரும். சிமிலர் டு தட் these people will also get recurring payments. Some units they might make payments. In some cases they might say we will accumulate and invest elsewhere and all that. Okay, so that is the whole structure of a real estate investment trust or an investment infrastructure investment trust, as the case may be. And as it stands now, if my memory serves me right, investment in these two structures are, I think they are not yet open for retail investors. They are open only for institutional investors, and I think to a certain extent for high net worth individuals. Retail investors, I think they are not yet permitted. Few months or few years back, SEBI was proposing permitting retail on investors also to invest, but I don't know if that went through. But conceptually, this is what is the basic structure of a real estate investment trust or an infrastructure investment trust. Okay. Shabnaka, in case you want to add anything on this, you can go ahead. Shabnaka? Okay. I think because this webcam production is on in 1 hour, it is getting stuck in some different posts. Okay. Sorry. So I think broadly I have covered what I wanted to cover for today's session. Almost running into 5 hours. Anyway, doesn't matter. I wanted to start from basics and sometimes when you discuss with clients, அவங்க வந்து futures, put option, call option அப்படின்னாங்கன்னா என்ன அப்படின்னு முடிக்கூடாது. At least some basic you should know so that you are able to relate to what the client is trying to explain and make you understand. So that is why I wanted to touch on some basic aspects of futures, put option, call option and all that. அதெல்லாம் தெரியாமையே என்ட்ரி போட்டு முடிக்கிறதுனால முடிக்கலாம். But at least basics என்னங்கிறது தெரிஞ்சிட்டீங்கன்னா you will be able to relate to it better, appreciate what the client has done in a better manner. That's why I wanted to cover those also as a basic aspect. Where are there any other matters that you want to discuss, we can cover. If there are no open queries, மொத்தமா இன்னொரு வீடியோ பார்த்துட்டு அப்புறம் queries கேட்குறோம். Whatever option you want to have, you have. இப்போதைக்கு ஏதாவது unclear doubts ஏதாவது இருந்தால் you can feel free to ask. சார் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க ஈஸ்வர். சார் இப்போ இந்த இயர்ல இருந்து வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் போக போறோம். பட் ப்ரீவியஸ் இயர் டேலில என்ன பண்றது? எஸ் சார். யா. So டேலில என்ன ஆகும்? கனகா, you want to explain this? ஏதோ ஒரு கேஸ் டேலிலே அப்படியே எடுத்து காமிக்கனா கூட காமிச்சிடலாம். நம்ம அன்னைக்கு பார்த்த கேஸே பண்றதுனா கூட பண்ணி காமிச்சிடலாம். கணேஷன் கேஸ் வேணா ஓபன் பண்ணிக்கிட்டுமா சார்? அவர் புதுசா ஆரம்பிச்சதுல. ஆமா சார். திலகம் அவங்க தான் இருக்காங்க. ஈஸ்வரன் கேக்குறது வந்து ஏற்கனவே ஸ்டாக் எல்லாம் வச்சு டேலில என்ட்ரி போட்டுருந்தாங்கன்னா நான் எப்படி பண்றது அப்படின்னு கேக்குறாரு. கரெக்ட்டா ஈஸ்வர்? இப்போ வந்து ஸ்டாக் என்ட்ரி போட வேணாம்ன்றீங்க. How to deal with this question? எஸ் சார். சார் அன்னைக்கு நம்ம அந்த திலகம் வேலுசாமி ஒரு கேஸ் பார்த்தோம்ல சார். ஆமாமா. அதுதான். ஆனா அதுவும் ஃபைனலா வந்து அது நம்ம முடியல சார். அந்த இது எதனால அப்படின்னா நம்ம அந்த ஹோல்டிங்ஸ் கரெக்ட்டா அவங்களோட இல்லங்கிறது. அது ஓகேமா, பட் கான்செப்ட்லி என்ன பண்ணுங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிரலாம்ல. டேலில என்ன பண்ணனும்? நான் அது வேணா ஓகே. Okay. In the past, I think for a lot of cases we have not obtained the holding statement. Okay. ஏன் அதை வாங்காம விட்டுருக்கோம் மெயினா அப்படின்னா, நம்மளே வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ்லாம் என்ட்ரி போட்டுறோம். நமக்கே எந்தெந்த ஷேர் வந்து எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் வாங்காமையே முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் மேண்டேட்டரி. கரண்ட் இயர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயருக்கான ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருந்தால் தயவு செய்து ப்ரீவியஸ் இயர் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிடுங்க. நான் ஐ எம் 100% ஷுவர் the value in their holding statement will not match with the value that you have in tally. மேட்ச் ஆனா வந்து அற்புதம், அபூர்வம் அந்த மாதிரி ஆச்சா. வெரி அன்லைக்லி தட் இட் வில் மேட்ச். ஏன்னா நீங்க வந்து brokerage எல்லாம் சேர்த்து வச்சிருப்பீங்க டேலியில. அவன் brokerage காஸ்டாவே எடுத்துக்க மாட்டான். he will consider only the basic purchase cost. Okay, so there is bound to be variance. So please ensure that you have a holding statement for last year also, if not already available. Okay. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன்.
எஸ் கோ அஹெட். இது ஃபைனலைஸ் பண்ண டேலியா கணக்கா? இது வந்து நம்ம டெஸ்க்டாப்ல போட்டு ஒர்க் பண்ணதுங்க சார். இல்ல இந்த வருஷத்துக்கு இன்னும் ஃபைனல் ஆகல. 2021 கரெக்ட் பண்ணிருக்கோம் சார் இதுல. இல்ல நோமா. Let's not get into specific numbers. What our people need to know is what process needs to be followed. 2021 ஃபைனல் பண்ண டேலி எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம். படிப்படியா போலாம். லாஸ்ட் இயரே ஃபைன் 2021 முடிச்சாச்சுல்ல. இப்போ 21-22க்கு என்ட்ரி போடும்போது ஸ்டாக்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே போட்ட ஸ்டாக்கை என்ன பண்றது சார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பீப்புளுடைய கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் தட் already completed tally and explain what we are going to do to that completed tally. ஏற்கனவே கரண்ட் இயர் கொஞ்சம் என்ட்ரிஸ் போட்டிருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தான் என்ட்ரி போட போகிறோம், எதுவாக இருந்தாலும் சரி, ப்ராசஸ் ரிமைன்ஸ் தி சேம். ஏமா என்னாச்சு? சார் இது வந்து 2021 சார். இப்போ நான் இது எடுத்துக்கிறது. ஆமாம்மா, 21-22க்கு என்ட்ரி எப்படி போறதுங்கிறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்கணும். ஃபைனல் டேலி தானே இது, போன வருஷம் முடிச்சது தானே? ஆமா சார், இதுதான். சரி, இப்போ இதுல என்ன பண்ணணும்? நம்ம போகணும்னா அந்த காப்பீஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும் சார். ஒர்க் பண்ணணுமா? என்னம்மா அன்னைக்கு அவ்வளவு கதை பேசிட்டு மறுபடியும் இன்னைக்கு இப்படியே பண்றீங்க? ஒன்றும் இல்லை, நீங்க இந்த கேஸுக்கு 21-22க்கு இப்போதான் என்ட்ரி போட போறீங்க, சரியா? க்ளோசிங் ஸ்டாக்னு ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்கல்ல, என்ன இருக்கு அதுல? 49 lakhs இருக்கா? ஆமா சார். உள்ள போங்க. இதுல என்ன இருக்கு? ஷேர் வைஸ் இருக்கு. இந்த கம்பெனி இத்தனை ஷேர், இவ்வளவு ரேட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்துக்கும் என்ட்ரிலாம் போட்டு இதை வச்சிருக்கோம். ஆமா சார். நம்ம என்ன சொல்றோம்? இந்த ப்ராசஸை டிஸ்கன்யூ பண்ணிடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு லெஜர்ல வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டெட் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எங்க ஸ்டாக் இன்வென்ட்ரியில இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்ல வச்சுக்கலாம்னு முடிவு பண்றோம். ஆமா சார். கரெக்டா? இப்ப என்ன பண்ணணும் அந்த மாதிரி ப்ராசஸ் மாத்ததா இருந்தா? ஃபீச்சர்ஸ்ல மாத்திட்டு வந்தால சார் சொல்லி. ஃபீச்சர்ஸ்ல என்ன பண்றீங்க? இன்வென்டரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே சரி, நோ போட்டா என்ன அது? சரி, இந்த மாதிரி வந்து சார். ஸோ இன்வென்ட்ரி டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐட்டம் வைஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த லெஜருக்குன்னு ஒரு வேல்யூ ஏதோ போட்டு வச்சிருக்காங்க, அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்டா? ஆனால் இதை பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராசஸ் பண்ணணும்னு நம்ம பேசணும். என்னது கணக்கா? சார் அந்த போன வருஷத்தோடது மாறிடும்ல சார் இந்த மாதிரி போடும்போது. அப்ப வந்து அந்த வருஷத்துல என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்து வந்து நம்ம இங்க போட்டு வச்சுக்கிறோம் சார். முதல்ல ஸ்பிளிட் பண்ணணும்.
சார் நான் ஆல்ரெடி ஸ்பிளிட் பண்ண டேலி இருக்கு சார் என்கிட்ட. என்னம்மா நீங்க நான் புதுசா ஒரு நம்ம ஆளுங்க என்ன கேக்குறாங்க சரி சார். சார் ஒரு கேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. நான் தான் ஏற்கனவே பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மக்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப இந்த கேஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வேணும்னா டெஸ்க்டாப்ல காப்பி பண்ணி போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷா பண்ணி சொல்லி காமிங்க. ஓகே, ஒரு நிமிஷம் சார். ஏற்கனவே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணணும்னா பண்ணிடுங்க. ஏன்னா அதை வச்சிருந்தா நீங்க வந்து ஏற்கனவே இருக்குன்னு யோசிப்பீங்க. அதனால அதை தூக்கிடுங்க, வேண்டாம். சரி, before she is working on the nitty-gritties, first aspect that we need to remember, நம்ம வந்து inventory enable பண்ணி வச்சிருப்போம் to maintain stock wise information in Tally. So that has to be disallowed in features. But if you do such disallowance of inventory, பழைய inventory data எல்லாமே சேர்ந்து display ஆகாம போயிடும். Back endல data இருக்கும், but it will not get displayed properly in the balance sheet. So அதனால என்ன பண்றோம்? First tally split பண்றோம். We are breaking the tally. 31/3/2021 வரைக்கும் இன்வென்டரியோட மெயின்டைன் பண்ணோம். From 1/4/2021 we are going to break that tally and create a new tally wherein opening stock information alone will come. அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ங்கிறது we will cover when that process is done. இங்க வந்து split, ஸோ அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்க அப்படி மேலே டேட்டாவில் போய் போயிட்டு ஸ்பிளிட் டேட்டா. ஆல்ரெடி கம்பெனி நேம் வந்து 1/4/2014 இருக்கு. நம்ம வந்து எந்த இயர்ல இருந்து வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நம்ம 21-22 தான் இப்போ கவர் பண்ண போறோம். ஸோ 1/4/21 இருந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ we will say 1/4/2021. இப்போ ரெண்டு கம்பெனி கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் கம்பெனி will have data up to 31/3/21. செகண்ட் கம்பெனி is for transactions from 1/4/2021 and going forward. இதுல இடையில ஏதாவது anybody has doubts, interrupt and ask, because this is very important for you to undertake the work in Tally. Okay. One second. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க ஸ்பிளிட் பண்றீங்கல்ல, உங்களுக்கு வந்து டேலி வந்து நீங்க பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்துல 3 நேம் எடுத்துக்கிட்டீங்களா, அது தெரியணும் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் டேலி எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? 1/4/2014 இருந்து ஸ்டார்ட் ஆச்சா? செகண்ட் வந்து நான் ஸ்பிளிட் பண்ணல, ஸ்பிளிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃப்ரம்ல இருந்து நான் கொடுத்தேன்? 2022 கொடுத்தேனா, சாரி 2021 கொடுத்தேனா, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 2021 மார்ச் வரைக்கும் தான் இருந்திருக்கும். அப்ப அதுதான் இந்த டேலி இங்க இருக்கிறது.
இங்க இருக்கா 21ன்னு. நெக்ஸ்ட் டேலி வந்து 2022ன்னு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கிளியரா இது வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம கம்பெனில போய் ஆல்டர் பண்ணுவோம் இல்லையா, நேம் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்க போய் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நேம்ஸ். சரியா? அப்போ இந்த டேலி இருக்குல்ல, செகண்ட் டேலி, இது வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா ஃப்ரம் 2014ல இருந்து டு எப்போ வரைக்கும்னா மார்ச் 2021 வரைக்கும் தான் இருக்கும். நேம் எப்படிமா சேஞ்ச் பண்ணலாம் கனகா? அப்படியே மாத்திரேன் கையோட. கம்பெனி ஆல்டர்ல போயிட்டு. ஓகே, இது வந்து 1/4/14 to 31 March 21 வரைக்கும் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஃப்ரம் 1/4/2021. சரி, இப்ப கனகா எஸ் சார். பழைய டேலி ஒன்று அப்படியே இருக்கு. ஆமா சார். பழைய டேலியினுடைய ஸ்பிளிட் ஒன்று இருக்கு. ஆமா சார். அப்புறம் ஃபியூச்சர் பீரியடுக்குன்னு ஒன்று கிரியேட் ஆயிடுது. கரெக்டா? 3 டேலி வந்துருச்சு. இப்ப ஏதாவது ஒரு டேலி வேண்டியது இல்லைன்னு ஏதாவது இருக்கா? எனிதிங் தட் இஸ் நாட் ரெக்வயர்ட் அண்ட் கேன் பி ரிமூவ்ட். சார் இதுல அந்த ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா சார், மேல அது இருந்துட்டு போ. பேர் மாறுச்சா இல்லையா? ஒழுங்கா மாறலையா? இது வந்து ஃப்ரம் 1/4/21மா? மாத்தி போட்டீங்களா நீங்க? இப்ப 22 வரைக்கும் இருக்கு சார். மாத்திட்டேன் சார். இது வந்து ஃப்ரம் 1/4/14 to ஆமா 2/31/3/21. நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊர்ல போஸ்ட் அனுப்புறதே பெரிய விஷயம். இல்ல ஃபாரினுக்குலாம் ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சா எப்போ போய் சேர்றது? என்ன தெரியுமா, போய் சேர்ந்தோம்னே நான் இப்போ டேலி ஸ்பிட் பண்ணல, ஸ்பிட் பண்ணும் போதே அந்த ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு நீங்க நோ கொடுக்க வேண்டாம். சரிங்களா? எஸ்ல தான் இருக்கும். அது ஸ்பிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டேலில போயிட்டு எஸ் கொடுத்துருங்க. அது கரெக்ட் தானே சார்? ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம சார் என்னமா இல்ல, நான் அதுக்குள்ள சீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். என்ன கேட்டாங்க? இல்ல சார், இந்த ஸ்பிட் நம்ம ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு அந்த எஸ்ஆர் நோ கொடுத்துறோம் இல்லையா சார்? அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நியூ டேலில போயிட்டு நோ கொடுத்துக்கலாம்ல சார்? ஆமா, நியூ டேலில தான் வந்து இன்வென்டரி டிசேபிள் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு எந்த டேலி வேண்டியது இல்ல? 1/4/14 to 31/3/21 வேணுமா? வேண்டியது இல்லையா? அது வேண்டாம் சார், நம்மளுக்கு வேண்டியது இல்லை. அதனால டீம் லீட் லெவல்ல யாருக்கு ரைட்ஸ் இருக்கோ, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது, 3 டேலி கிரியேட் ஆயிருக்கு. ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க கனகா. ஜஸ்ட் குவிக்லி கவர், எஸ்பெஷலி டீம் லீட்ஸ் ப்ளீஸ் லிசன் டு திஸ் சீரியஸ்லி. ஏற்கனவே இருக்கிற டேலி ஒன்று இருக்கு, எக்ஸிஸ்டிங் டேலி ஒன்று இருக்கு, ஃபுல் டேலி. பக்கத்துல ஸ்பிளிட்னு ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ ஸ்பிளிட் பண்ணும்போது அப் டு 31/3/21 ஒன்று வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க போடலாம் சார். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் from start to
from 2014 or 2013, 2018, whatever it might be. Till 2/31/3/21. From 1/4 நே போட்டுருங்க. From 1/4/2021. ஆச்சா. ஸோ இதில் வந்து அந்த ஒரிஜினல் டேலி ஃபுல் டேலி ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே இருக்கட்டும். லெட் தட் கண்டினியூ. வி நீட் நாட் லே அவர் ஹேண்ட்ஸ் ஆன் தட். ஸ்பிளிட் 1 அப்படின்னு போட்டிருக்கிறது which contains part period information up to 31/3, that is not required. It can be deleted. அப்புறம் புதுசா ஒரு டேலி கிரியேட் ஆயிருக்கும் where we will have data from 1/4/2021. அதுல வந்து you will start passing entries for 21/22. ஏற்கனவே 21/22 கொஞ்சம் என்ட்ரிஸ் போட்டு வச்சிருக்கோம் சார் ஸ்பிளிட் பண்றதுக்கு முன்னாடியே அப்படின்னாலும் பரவாயில்ல. 21/22 என்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக்கலி அந்த தேர்ட் ஸ்பிளிட்ல கடைசின்னு இருக்கிற அந்த டேலியில 21/22ல ஏற்கனவே போட்ட என்ட்ரிஸ் வந்துடும். யூ கேன் யூஸ் தட் டேலி இட் செல்ஃப் டு பாஸ் எனி ரிமைனிங் என்ட்ரிஸ் அண்ட் கம்ப்ளீட் தி டேலி. நெக்ஸ்ட் டேலி போய்க்கலாம் சார். ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இல்லம்மா ஸ்டக்லாம் ஆகலம்மா. நான் அதுக்குள்ள ஃபோன்ல ஒரு வேலை வந்துருச்சு, அதை பார்த்துட்டு இருக்கேன். போயிடுங்க. இப்போ வந்து 2021ல இருந்தா நான் ஸ்டார்ட் பண்றேன். அதனால வந்து என்னோட ஃபீச்சர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதுல நான் போயிட்டு என்னோட இன்வென்ட்ரின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல மெயின்டைன் இன்வென்ட்ரின்னு இருக்குல்ல, அங்க நான் நோ கொடுத்துருவேன். நோ கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அது கீழே இருக்கிறது எல்லாமே நோ கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிடுவேன். சரி, இப்போ போனா என்ன அது ஓப்பனிங் பேலன்ஸ் டிஃபரன்ஸ் 2,67,000 காமிக்குது. ஆச்சா. இது எதனால அப்படின்னா ஏற்கனவே இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த டேலியில க்ளோசிங் ஸ்டாக்னு ஒரு வேல்யூ இருந்திருக்கும். இப்போ இன்வென்ட்ரி டிசேபிள் பண்ண உடனே அந்த க்ளோசிங் ஸ்டாக் லெஜர்ல வேற வேல்யூ வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவை கரெக்ட் பண்ணணும். அது இல்லாம நம்ம இனிமேல் ஸ்டாக்ன்ற மேட்டரே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக என்ன வச்சுக்க போறோம்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லையா? we said we will use a ledger named investments which will be grouped under the investments group for maintaining track of the holding. ஸோ அப்போ என்ன பண்ணிடணும்? க்ளோசிங் ஸ்டாக்கை 0 பண்ணணும். கண்ட்ரோல் என்டர். 1/4/2021 ஓப்பனிங் பேலன்ஸே 0. டன். சேவ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்ட்ராடே இல்லை, இப்போ புதுசா லெஜர் கிரியேட் பண்றீங்களா? ஓகே. இப்போதைக்கு இந்த கேஸ்ல வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஈக்விட்டிஸ்ல தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே. இன் கேஸ் ஈக்விட்டிஸ் கொஞ்சம் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குன்னா யூ கேன் ஸ்பிளிட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல குரூப் பண்ணிட்டு இந்த லெஜர்ல ஓப்பனிங் பேலன்ஸை போட்டுக்கலாம். என்ன வேல்யூ போடணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ண டேலி இருக்கு இல்லையா, ஒரிஜினல் டேலியில என்ன வேல்யூ இருக்கோ அதை தூக்கி இங்க ஓப்பனிங் பேலன்ஸா போட்டுக்கலாம். அதுவே வந்து ஈக்விட்டிஸ்ல கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்குன்னா அந்தந்த லெஜருக்கு பிரிச்சு டோட்டல் மேட்ச் ஆகிற மாதிரி போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதுல எவ்வளவு இருக்கு ஸ்டாக்கு? 5204,479. இது வந்து நான் ஸ்கிரிப்ட் அப்படியே எஸ்என் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம். $49,37,430.
இந்த பீரியட் மாத்தணுமா? ஓகே, அதான் 1/4ல தான் சார் அப்படியே நான் மாத்தணும். ஒரு நிமிஷம் சார், ஒரிஜினல் டேலி இருக்கு. இதை கொஞ்சம் தயவு செய்து பொறுமையா என்ன கேட்டா, இந்த ஸ்பிளிட்டிங் ப்ராசஸ் தி டீம் லீடர்ஸ் கேன் டூ, நாட் தி ஜூனியர்ஸ். ஓகே, ஈவன் இஃப் இட் டேக்ஸ் சம் டைம், தயவு செய்து டீம் லீடர் பண்ணிடுங்க. இல்லாட்டி அதில் ஜூனியரை பண்ண விட்டு அவங்க ஏதாவது ஒரு குழப்பி அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க, சார் டேலி போயிடுச்சு சார், பிரச்சனை ஆயிடுச்சு சார், ரெக்கவர் பண்ணோம் சார் அப்படின்னு. எனக்கு அதுக்கெல்லாம் இந்த வருஷம் அந்தளவு டைம் இல்லை. அதனால தயவு செய்து only few cases will be there like this. So relevant team leader, please ensure that you do the splitting process and delete whatever tally is not required. Okay, please don't delegate this to juniors. Even if you don't have time, even if work gets a little delayed, doesn't matter, spend a few minutes, complete the splitting work and then give it to the juniors for them to continue the work. Okay, yes சார். இதுல டோட்டலா க்ளோசிங் ஸ்டாக்ஸ் வந்து 21ல 49 37 430. ஆமாமா, அதே வேல்யூ தான் அங்கே இருந்து அதை போட்டுக்கோங்க. 4937340. ஓப்பனிங் பேலன்ஸ்ல போடணுமா? இங்க இல்ல, என்ட்ரியில போடக்கூடாது. அந்த லெஜர்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ்ல போய் அப்டேட் பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம டேலி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், எல்லாமே ஓப்பனிங்ல பேலன்ஸ்ல தான் வந்திருக்கும். அதுலயே போய் அந்த வேல்யூ அப்டேட் பண்ணிக்கணும். இல்ல ஓகே, now there is no opening balance difference. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெஜர் வச்சாச்சு. ஜெரோதாக்கான லெஜர் ஐ திங்க் சண்டே டேட்டார்ஸில் இருக்கும். அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கரண்ட் இயர்னுடைய பேங்க் பேமெண்ட்ஸ், ரெசீட்ஸ், அப்புறம் கெயின்ஸ் ஆர் லாசஸ் ஃப்ரம் ஈக்விட்டி, கெயின்ஸ் ஆர் லாசஸ் ஃப்ரம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதெல்லாம் போட்டால் கரெக்ட் ஆகிடும். இப்போ இதில் என்னன்னா, நிறைய கேசஸில் நான் சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிங் ஹோல்டிங் வேல்யூ ஆஃப் 49,37,430 அதுவே வந்து இட் வில் நாட் மேட்ச் வித் தி ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ யூ வில் ஹேவ் டு அண்டர்டேக் அ கம்பேரிசன் எக்ஸசைஸ். அந்த ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் படி எவ்வளோ, எந்த ஷேரு, எந்த கம்பெனியுடைய ஷேர் எவ்வளோ குவான்டிட்டி, என்ன வேல்யூ எடுத்திருக்காங்க, நம்ம டேலி படி என்ன இருக்கு. வேல்யூ வேரியன்ஸ் இஸ் நாட் அ வெரி கிரிட்டிக்கல் மேட்டர் அன்லெஸ் தி டிஃபரன்ஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். குவான்டிட்டிலேயே ஏதாவது வேரியன்ஸ் இருக்குன்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் எல்லாம் என்ட்ரி போட்டுட்டு தான் இருக்கோம்னா ஐடியலி ஹோல்டிங்கில் டிஃபரன்ஸ் வரக்கூடாது. ஹோல்டிங்கில் டிஃபரன்ஸ் இருக்குன்னா யூ வில் ஹேவ் டு try to understand why there is a difference. Okay, sometimes there can be cases where bonus issue நடந்திருக்கும். ஓகே, போனஸ் ஷேர்ஸ் வந்திருக்கும், அது வந்து நம்ம டேலியில் என்ட்ரியே போட்டிருக்க மாட்டோம், பட் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்ல ஆட் ஆகி நிற்கும். போனஸ் ஷேர்ஸ்னா இருக்கிற ஷேருக்கு அகேன்ஸ்டா இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுப்பாங்க விதவுட் ஆஸ்கிங் ஃபார் எனி மோர் மணி. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பர்ச்சேஸ் சேலில் வராது, அதெல்லாம் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருந்தால் யூ ஹேவ் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இயர் ensuring correctness of the opening holding in itself is going to be a critical exercise that we will have to plan. ஏற்கனவே ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ரெக்கன்சில் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இட் மைட் நாட் போஸ் சிக்னிஃபிகன்ட் சேலஞ்சஸ். பட் இது வரைக்கும் பர்ச்சேஸ் சேல் மட்டும் போட்டு முடிச்சிட்டோம், ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ தட் கம்பேரிசன் எக்ஸசைஸ் அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் இட் செல்ஃப். 1/4/21 அன்னைக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு என்ன மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. டிஸ்கஸ் வித் டீம் லீடர்ஸ், இஃப் ரெக்வயர்ட் டிஸ்கஸ் வித் கிளைண்ட் ஆல்சோ அட் partner level. Okay, whatever doubts are there, you please bring it to my attention so that we are able to sort out opening differences at that point of time itself, and then current year entries we can record and ensure that closing balances are getting accounted properly. Okay, ஈஸ்வரன் புரிஞ்சுதா? உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? ஓகேங்க சார். சார் அப்புறம் இன்னொன்று சார், இதில் வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ண தேவையில்லை இல்லை சார், ஸ்டாக்கோட குவான்டிட்டி ஐ மீன். ஓகேங்க சார். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்ன என்ட்ரி போட்டோம், பேங்க் பேமெண்ட்ஸ் ரெசீட்ஸ்க்கு என்ட்ரி போட்டோம், அது ரெசீட் பேமெண்ட். எஸ் சார். மிச்சது எல்லாமே ஜர்னல் மட்டும். நதிங் மோர். ஆமா, ஓகே ஓகேங்க சார். All team leads, I hope this exercise is clear, understood. கவிதாக்கா, அமிர்தா, பிரியங்கா எப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? சுமித்ரா சொல்லிட்டாங்க, கனகா கோலுக்கு தெரியும். யாரோ ஒருத்தவங்க தயங்கி சார் சொல்றாங்க, யாருக்குமா புரியலை?
ஹலோ சரி, தெரியலன்னா கனகா சுமித்ராட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் டூ மச் டைம் லெஃப்ட் ஆல்சோ. ஓகே, so the splitting process, please take care at team lead level. I would like not to have any cases where you people come to me and say in splitting there was a problem, old tally got deleted, தெரியாம மாத்தி delete பண்ணிட்டோம், அது இதெல்லாம் ஏதாவது வந்து நிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா பண்ணுங்க. ஓகே, சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா as and when you have them, you please discuss amongst yourself. If you are not able to get a solution, please bring it to my attention. We'll try to sort it out. Okay, Sure, sir. okay ma, thank you. Thank Good you. day. Bye. தேங்க்யூ சார். Thank you. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்.